நம்ம ஐயனார் துணை சீரியல்ல சோழனும் நிலாவும் ஒரு வழியா ஊருக்கு வந்துட்டாங்க. சோழனும் நிலாவும் பீச்ல விளையாண்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா சோழன் கிட்ட உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. என்ன கேட்டாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. நிலாவும் கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் அதுக்கு என்னை விட்டுட்டு போகாம கடைசி வரையும் என் கூட வாழ்வீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. நிலாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சோழனை பிடிச்சிருந்தாலும் சரின்னு சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. என்னாச்சுங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. நிலா அதுக்கு உடனே நான் இருப்பேங்க, ஒரு வெல்விஷரா அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் சோகமாயிடுறாரு. நிலா உடனே சோழனை ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுச்சு, நான் உங்க கூட இருப்பேன், எனக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நீங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக முயற்சி எடுத்து பண்ணுங்க, மத்ததெல்லாம் அதுவே விதிப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. சோழன் சரிங்க கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. அனீஷ் சேரன் கிட்ட பையா சந்தாவை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் 10 நாள்ல சந்தாவை அங்க அழைச்சிட்டு வரதா சொல்லியிருக்கேன், இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது பையா, சீக்கிரம் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவங்க திரும்பி கண்டிப்பா வருவாங்க, வந்து சந்தாவை அழைச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு அனீஷ் சேரன் கிட்ட சொல்றாரு. சேரன் நிலா சொன்னதை யோசிச்சு இன்னும் அந்த பயத்திலே இருக்காரு. எல்லாரும் ஒன்னா இருக்கப்ப சோழனும் நிலாவும் வீட்டுக்கு வராங்க. நிலா நெத்தில பொட்டும் பூவும் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் ஷாக்கா வராங்க. நிலா சேரன் கிட்ட அண்ணே இப்ப எல்லாம் ஓகே தானே, அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க போயிட்டாங்கதாமா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. சேரன் சோழன் கிட்ட தனியா பேசுறாரு. சோழா நிலாக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லல்ல, ட்ரிப்லாம் எப்படிடா போனுச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு. உடனே சோழன் சேரனை கட்டிப்பிடிச்சு அண்ணே நான் நினைச்சதை விட செம்மையா இருந்துச்சுன்னு நிலா என்கிட்ட அப்படி க்ளோஸா பேசினாங்க, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, போக போக என்னையும் புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன், என் கூட கடைசி வரை இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. அதை கேட்டவொடனே சேரனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டேய் சோழா நீ சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கா, தயவு செஞ்சு இப்படியே இரு, அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுக்கேத்தாப்புல நடந்துக்கடா, உன் வாழ்க்கையை நீ தாண்டா காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. அப்புறம் சோழா சந்தாவோட மாமா பீகார்ல இருந்து வந்தாருல, அவர்கிட்ட அனிஷ் இன்னும் 10 நாள் சந்தாவை அங்க அழைச்சிட்டு வரதா சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கான், அதுக்குள்ளேயும் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றான், இப்ப என்ன பண்றதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லி சேரன் சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அண்ணே இதுல யோசிக்க என்னன்னு இருக்கு, நாளைக்கே ஒரு கோயில்ல கல்யாணத்தை ரெடி பண்ணிடலான்னு, இதுவே ரொம்ப லேட்டுனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சோழன் அனிஷை கூப்பிட்டு பையா சேரன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், நீங்க யோசிக்காம நாளைக்கு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. எல்லாரும் இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோழன் வானதியை பார்த்த உடனே டைம் வந்து சந்தாவை காப்பாத்தி வீட்டுல வச்சிருந்தியாமே ரொம்ப தேங்க்ஸ் வானதி அப்படின்னு சொல்லி சோழன் வானதிக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. எல்லாவும் ஆமா வானதி கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், நீங்க வரலன்னா என்ன இருக்குமோ தெரியல, உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லணும்னு வானதிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. நிலா அப்படி பேசினதும் வானதியை அமைதியாயிட்டாங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேணாங்க, நானும் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி வானதி நிலா கிட்ட சொல்றாங்க. சரி வாங்க நாளைக்கு சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம், அதுக்கான வேலையை பார்ப்போம் சொல்லி சோழன் எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.